அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தது நிஃப்டில 23,400 கால 228 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இந்த 228 தான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அங்கிருந்து வந்தது 228 இருந்து எடுத்துருக்கோம். இங்கிருந்து ஏன் திரும்புது, எகைன் இங்கேயே ஏன் மேலே போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, ஃபுல்லி மேக்ஸ் படி தான் மார்க்கெட் இயங்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இங்கே இருக்கும் பொழுது வந்து ஏறி இருக்கும் மார்க்கெட். நான் மார்க்கெட்டை பார்க்காம நம்ம வேல்யூ மட்டும் தான் சொல்கிறோம். லைவ்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறிச்சா, இல்லை என்ன நியூஸ் வந்ததா, என்ன பேட்டர்ன் ஃபார்ம், எதுவுமே கிடையாது. நம்ம வேலையில தான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஏற்படனாலும் ஏற்படும், புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா நீங்கள் ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. பிளைண்டாக போயிட்டு அப்படி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேல்யூ வச்சுலாம் ட்ரேடே பண்ண மாட்டோம் நம்ம. இது ஒரு சும்மா ஒரு நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா? அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.